இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற வேலையை தான் செய்யறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலையிலையும் நீங்க சிபிஐ விசாரணைக்கு நீங்க பரிந்துரை செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உண்மையான குற்றவாளிகள் ஜெயலலிதா இருக்கும்போது கரெக்டா இருந்துச்சு. அது மட்டும் எப்படி இருந்துச்சு? பா ரஞ்சித் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னு சொல்றாரு. அவருக்கு இதுல என்ன நன்மை இருக்க போகுது? செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்னதை நான் மறுக்கவே இல்லை. பாஜகவுல ரவுடிகள் இருக்காங்க, குரூப்பமா இருப்பாங்க. அது எரிக்க அண்ணாமலை பெரிய ஆளாயிட்டே இருப்பாரு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ரவுடிகளை ஒரு பெரிய பதவியில உட்கார வச்சு செல்வ பெருந்தகை மாதிரி, அதான் சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே கதை தான். எனக்கு தெரிஞ்ச வரையில செல்வ பெருந்தகை அவர்கள் இந்துவே கிடையாது. நீங்க கோர்ட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாருல. மன்னிப்பும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேடை தமிழ். இன்றைக்கி சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்க்க முடியுது. அது தினசரி பல திருப்பங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி அந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நம்மளோட இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பிரபல அரசியல் விமர்சகரான சின்னப்ப கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். தேடை நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். ரொம்ப நன்றி சார். இன்றைக்கி இந்த நேர்காணலில் நம்மளோட நீங்கள் இணைந்திருந்ததுக்கு. இன்றைக்கி என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நிறைய விஷயங்களை நம்ம பேச போகிறோம். அதில் முக்கியமாக நான் முதல்ல கேட்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்ததுன்னா அது கண்டிப்பாக பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டியோட தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஸோ ஒரு மாநில தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடந்து யாராலையும் ஏற்றுக்க முடியல. இது ஒரு திட்டமிட்ட கொலை, மர்மம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பேசப்பட்டு வருது. இது என்னதான் நடந்து இவ்வளவு நாள் கடந்தாலுமே கூட இன்றைக்குமே நம்மளால் அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் மிக மோசமாக உள்ளது அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கிடலாம். அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். இன்னொன்று இந்த அரசாங்கம், இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற வேலையை தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் பல இடங்கள் எடுத்து பாருங்கள், எல்லா வகையிலும் எடுத்து பாருங்கள், இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நீங்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வியாபாரம் செய்தவங்க அதை வடித்தது கல்வராயன் மலையில். ஆனால் இவங்க கள்ளச்சாராயம் இல்லை, விஷச்சாராயம், இது கலக்கல் சாராயம், இது மெத்தனால் கலந்த சாராயம்னு சொல்லி எதுக்கு இந்த பக்கம் மடைமாற்றம் பண்ணி விட்டாங்க அப்படின்னா, ஒரிஜினலாக கள்ளச்சாராயத்தை வடித்தது திமுக மாவட்ட செயலாளர், திமுக எம்எல்ஏமான 2 பேர். அந்த 2 பேருமே வெளிச்சத்துக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறதுனால தான் அதை மறைக்கிறதுக்கு இவங்க ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு சிபிசிஐடி விசாரணைங்கிற மாதிரி சொல்லி அதை இழுத்து மூடுறாங்க. அப்போ அதில் உண்மை குற்றவாளி வரைய வரணும் அப்படின்னு நோக்கம் இருந்திருந்துன்னா சிபிஐ விசாரணைக்கு தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நீங்களே உங்களுக்கே தெரியும் அதில் யார் யார் ஈடுபட்டிருக்காங்கிறது இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். அதனால தானே அந்த குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற வேலையை தானே அவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி தான் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அதாவது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். அவர் சாதாரண ஆள் கிடையாது. நடந்தது சென்னை மாநகரில். அதுவும் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளால் நடக்குது. அதுவும் இன்னும் நீங்கள் சொல்ல போனீங்களா பகல நடக்குது. செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப பக்கத்துல நடக்குது. இது எப்படி அப்ப சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு கேவலமா இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். மோசமாக இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இது கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நெல்லையில காங்கிரஸ் கட்சியினுடைய நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் ஜபசிங் அவரை இதை தான் மர்மமான முறையில கொலை செய்தாங்க. ஒன்றும் இல்லை சார், 2 வருஷம் ஆச்சு சார். 2 வருஷம் ஆச்சு. வேங்க வயலில் மலத்தில் குடிநீரில் மலத்தை கலந்து 2 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் இவங்க அந்த குற்றவாளிகளை பிடிக்கவே இல்லையே. அப்படின்னா சட்ட ஒழுங்கு இதுக்கெல்லாம் காரணம் யாரு? காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காரு தானே. அவர் தானே இதுக்கெல்லாம் பொறுப்பு. அதான் செல்வி மாயாவதியை இங்கே சொன்னாங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுது. இன்னொன்று, இந்த கொலையில கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி திமுக பக்கம் தான் போய் நிற்கிது. அந்த திமுகவினுடைய உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு கூலிப்படையை காரணமாக சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற கூலிப்படையே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அப்போ கூலிப்படை தலைவிரித்து ஆடுதுன்னு சொல்லுதுன்னு அர்த்தம். தமிழகம் முழுக்க எங்கேனாலும் கூலிப்படையை வச்சு யாரை வேணாலும் கொல்லலாம், யாரை வேணாலும் வெட்டலாங்கிற சூழ்நிலை. ஒரு பயமற்ற குற்றவாளிகளுக்கு, இந்த ரவுடிகளுக்கெல்லாம் பயமில்லாத ஒரு சூழ்நிலை வந்துட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இந்த ஆட்சிக்கு வந்த உடனேயே கோயம்புத்தூரில் கோட்டை ஈஸ்வரன் கோவில் வாசல்ல வச்சு வெடிகுண்டு வெடிச்சது. ஆனால் இவங்க சிலிண்டர்னு சொல்லி அதை உருட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க.
இன்னைக்கு என்ன ஆகி போச்சுது, அது வந்து மத்திய தேசிய புலனாய்வுத்துறை விசாரணையில் அது வந்து வெடிகுண்டு தான்ங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதே தானே சார், குற்றத்தை மறைக்க மறைக்க என்ன ஆகும், குற்றவாளிகளை காப்பாற்ற என்ன ஆகும், சட்ட ஒழுங்கு இன்னும் மோசமாக போகும். அதனால இதில் வந்து என்னட்ட கேட்டிங்கன்னா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் சொன்னது மாதிரி, செல்வி மாயாவதி அவர்கள் சொன்னது மாதிரி, திரு ஆம்ஸ்டாங் அவருடைய கொலையிலையும் நீங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் வந்து பரிந்துரை செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உண்மையான குற்றவாளிகள் வந்து கண்டுபிடிக்க வாய்ப்பு உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, அவர் வந்து உண்மையிலே ஆம்ஸ்டாங் மேலே நீங்கள் 1000 குற்றச்சாட்டு சொல்லுங்க, ஆனால் அவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு அரசியலை அவர் முன்னெடுத்திருக்கார், ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்திருக்கார். அதாவது மற்ற சமுதாய பட்டியலின சமுதாய மக்கள் மற்ற சமுதாய மக்கள் கூட ஒரு பிணக்கு இல்லாமல் ஒரு இணக்கமான சமுதாயமாக உருவாக்கணுங்கிறதுல அவர் முயற்சி பண்ணியிருக்கார். கட்சியில் சேர்ந்த அந்த பட்டியலின சமுதாய இளைஞர்கள் எல்லாம் படித்து முன்னேறணும்னு சொல்லி நிறைய பேரை படிக்க வச்சிருக்கார், நிறைய பேரை லாயர் ஆக்கியிருக்கார். இதெல்லாம் அவர் செய்திருக்கார். ஆனால் அதே சமயத்தில் திருமாவளவன் மாதிரியான ஆட்கள் வந்து 10 ரவுடிகளை உருவாக்கணும், 10 எஃப்ஐஆர் கேஸ் இருக்கணும் ஒரு தொண்டனுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரவுடிகளை உருவாக்குற கட்சி. 10ல் 3 கொலை கேஸாக இருக்கணும்னு சொல்கிறார், அவரே சொல்கிறார். அப்படின்னா இவர் இப்படிப்பட்ட இதை உருவாக்குறாரு. திருமாவளவன் வந்து ரவுடிகளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து கல்வியாளர்களையும் நல்ல படித்தவனையும் நல்ல அறிவாளிகளையும் உருவாக்கணும்னு சொல்லி அந்த எஸ்சி சமுதாயத்திலேருந்து உருவாக்கினாரு. இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குங்கிறது என்னுடைய சந்தேகம். இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த உண்மையெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா நிச்சயமாக சிபிஐ விசாரணை நடத்தணும். இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இதுவரைக்கும் திமுகவுக்கு மிக மிக அழுத்தமான ஒரு சப்போர்ட்டராக இருந்தவர் தான் ப. ரஞ்சித் அவர்கள். இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களே வந்து வெளிப்படையாகவே இது வந்து அந்த பட்டியலின சமுதாய மக்களை வந்து இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்து வெறும் ஓட்டு வங்கிக்கு மட்டும்தான் பயன்படுத்துது, அவங்கள வாக்காளர்களாக மட்டும்தான் பயன்படுத்துறாங்க, சமூக நீதினு சொல்றாங்க. ஆனால் வந்து இந்த தலித் சமுதாயத்தினுடைய தேசிய மாநில அளவில் உள்ள தலைவர்களுக்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அப்படின்னா மாவட்ட அளவில் நகர்களில் கிராமங்களில் உள்ள தலைவர்களுக்கு எந்த மாதிரி நிலைமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்கிறத யோசிக்கணும்னு சொல்லி வன்மையாக கண்டிக்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து இவ்வளோ நாள் அவர் தானே எல்லாத்துக்கும், அவருக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது, இருக்கிறதா நான் பார்க்கல. அப்போ முழுக்க முழுக்க இது வந்து சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுங்கிறது தான் காணிக்குது. இதை அவங்க கண்டிப்பாக இவங்க இதை சரி பண்ண மாட்டாங்க. கஞ்சா போதைப் பொருள் எல்லாமே தமிழகத்தில் வந்து மிக அதிகமாக இருக்குது. 2 பாயிண்ட்டை சொல்கிறேன், நீங்கள் இந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு 2 பாயிண்ட் சொல்கிறேன். மதுரை ஹைகோர்ட், அதாவது சென்னை ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளை, அதில் உள்ள நீதியரசர் கே ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் வந்து இளைஞர்கள் சிறுவர்கள் 10லேருந்து 17 வயசு உள்ள சிறுவர்கள்லாம் நிறைய பேர் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்போ 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க இவ்வளோ அதிகமான எண்ணிக்கையில் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்கன்னா காரணம் என்ன, அதை நம்ம பார்க்கணும். அடுத்து இன்னொரு தகவலையும் நம்ம இந்த இடத்துல சொல்லணும். ஒரு புள்ளி வரும், கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா முழுக்க உள்ள அந்த சர்வே அதில் குழந்தை திருமணம் இருக்குது பார்த்தீங்களா, அது தமிழகம் தான் நம்பர் 1ல் இருக்குது. கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் 8966 பேர் குழந்தை திருமணம் செய்திருக்காங்க. 66 குழந்தை திருமணம் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி நீங்கள் வந்து 9வது இடத்துல ஊபி இருக்குது. ஊபியை நம்மளை ஏன் கம்பேர் பண்ணுறேன்னா, இவங்க எல்லாத்துக்கும் ஊபியை தான் போய் சொல்லுவாங்க. ஆனால் ஊபி வந்து நம்மளை விட ஒரு 3 மடங்கு மக்கள் தொகை அதிகமாக உள்ளது. கிட்டத்தட்ட 22 கோடி மக்கள் தொகை, பாகிஸ்தானுக்கு நிகரான மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய மாநிலம். கல்வி அறிவில் நம்மளை விட அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. ஆனால் ஊபியில் வந்து 1197 குழந்தை திருமணங்கள் தான் நடந்திருக்கு. இது ஒரு புள்ளி வரும். அப்போ நீங்கள் 8966 குழந்தை திருமணம் நடக்குதுன்னா நம்ம தமிழகம் எதை நோக்கி போகுது, போதை பொருள் கலாச்சாரம் எதை நோக்கி தமிழகத்தில் பறந்து விரிந்து கிடைக்குது. அப்போ அது எதை நோக்கி போகுது, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுன்னா. நான் 2 உதாரணம் சொன்னேன். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நீங்கள் சேலத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதிமுக நிர்வாகி ஒட்டி கொன்றாங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர், இதில் ஒரே சமீபத்தில் நடந்தது. கடலூரில் பாமக நிர்வாகியை வெட்டியிருப்பாங்க, அவர் உயிர் தப்பித்தார். இதே மாதிரி அரசியல் கொலைகளை மட்டும் சொல்கிறேன், இது பறந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் சட்ட ஒழுங்கு இங்கே வந்து சீரழிஞ்சு போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் தான். ஜெயலலிதா இருக்கும்போது கரெக்டாக இருந்துச்சு, அது மட்டும் எப்படி இருந்துச்சு, ரவுடிகளெல்லாம் என்கவுண்டர் போட்டு தள்ளினாங்கல்ல, அப்போ மட்டும் எப்படி சட்ட ஒழுங்கு கட்டுக்கோப்பாக இருந்துச்சு, கட்டுப்பாட்டுக்குள்ளே ஏன் இருந்துச்சு? அப்படின்னா இவங்க வந்து குற்றவாளிகளை பாதுகாக்கிறதுனாலேயே இது இப்படி நடக்குதுங்கிறது என்னுடைய கருத்து. இந்த முழுக்க முழுக்க வந்து அரசியல் படுகொலை அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல விரும்புறீங்க. அவருக்கு பகையோ இல்லை அந்த ஆட்கள் மூலயமா அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலன்னு சொல்ல வரீங்க?
இல்ல அதாவது இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஆற்காடு சுரேஷுங்கிற அந்த முன்பகை காரணமா நடந்ததுங்கிற மாதிரி செய்திகள வந்து பரவ விட்டாங்க. நம்மளும் அத தான் நம்பணும் முதல்ல அது. ஆனா ரொம்ப நீங்க வேற ஒண்ணும் வேண்டாம் சார். ரஞ்சித் வந்து உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்கலைன்னு சொல்றாரு. அவருக்கு இதுல என்ன நன்மை இருக்க போகுது? அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கு நெருக்கமா இருந்தவர். அண்ணன்னு சொல்லக்கூடியவர். ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருந்து இவரும் வட சென்னையை சார்ந்தவர். ஆ. அவருமே இதை திட்டமிட்ட படுகொலைன்னு தான் சொல்லியிருக்காப்புல. திட்டமிட்ட படுகொலை. ஆனா இந்த கைது செய்யப்பட்டவங்க உண்மையான குற்றவாளிகள் அல்லங்கிற கோர்ட்ல அவர் நிக்கிறார்ல. அவர் இருக்காரு, திருமாவளவன் அதே தான் சொல்றாரு, மற்ற தலைவர்கள் அதே தானே சொல்றாங்க. இது வந்து உண்மையான குற்றவாளிகள் இல்ல, திட்டமிடப்பட்டு இதெல்லாம் ரொம்ப வெல் பிளான்டு, இது ரொம்ப திட்டமிடப்பட்டு பண்ணிருக்காங்க. அப்ப இதுக்கு பின்புலமா ஏதோ ஒரு பெரிய ஆள் இருக்கார்ல, அதைத்தானே நீங்க கண்டுபிடிக்கணும். அவர் பெரிய பெரிய ஒரு ஒண்ணு அவருடைய எதிர்கால வளர்ச்சி வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போகுது. அவர் எடுத்திருக்க சித்தாந்தம் வந்து எல்லா சமுதாயத்தையும் ஒருங்கிணைஞ்சதா போகுது. அது வந்து பட்டியலின சமுதாய மாணவர்களையும் இளைஞர்களை அதிகமாக ஈர்க்குது. அதனால அவரை தீர்த்து கட்டியிருக்கலாம். இல்லை அப்படின்னா சென்னையில் நான் ஒருத்தன் தான் பேட்டரோடு இருக்கணும், என்ன மீறி வந்து யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம் திமுகவில் உள்ள பெரிய தலைகளை. இதனால போட்டு தள்ளி இருக்கலாம். அதனால இது வந்து திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல் படுகொலை, இல்லை சந்தமே கிடையாது. அதுவும் சென்னையில் நடக்குது, அதுவும் சாயந்தரம் 5:30 மணிக்கு நடக்குதுன்னா இது என்ன சார் கொடுமை? அது முதலமைச்சர் தொகுதியில வேற நடக்குது. அதனால வந்து இது கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்ல, உண்மையான குற்றவாளிகள் இந்த இப்ப பிடிபட்டிருக்க கூலிப்படைகள் இல்ல அப்படிங்கிறது தான் உண்மையா எல்லாருமே இதை சொல்றாங்க. சார் நான் என்ன கேட்கிறேன், அது உண்மையா இல்லைங்கிற ரெண்டாவது இருக்கட்டு, ஒரு சிபிஐ விசாரணைக்கு ஒத்துடுங்க சார். அவரு வந்து அவங்களுக்கு என்ன இது இல்ல ஆதாயம் இருக்க போகுது, யாரு குற்றவாளிங்கிறத கொஞ்சம் கண்டுபிடிப்பாங்க, அவ்வளவுதானே. அப்ப அதை ஒத்துக்கிட வேண்டியது தானே, அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு நீங்கள் வந்து கூலிப்படைகள் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது எனக்கு இன்னொரு விஷயம் இப்போ தோணுச்சு. என்னென்னா, அண்ணாமலை வர்சஸ் செல்வ பெருந்தகை இவங்களுடைய விவகாரம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதில் முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நம்மளோட செல்வ பெருந்தகை வந்துட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய ரவுடிகளை வந்து பட்டியலிட்டு இருந்தார். ஸோ நீங்கள் வந்து இங்கே இந்த ஆட்சியில் வந்து இவர் கூலிப்படைகள் இருக்காங்க, ரவுடிகளை ஏவி விடுறாங்கன்ற பட்சத்தில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இந்த மோதல் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுட்டு வருது. அதுலேயும் அவர் முக்கியமாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பாஜகவில் வந்து நிறைய ரவுடிகள் இருக்காங்க, என்ன போய் ரவுடின்றார் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள வாய்க்கா தகராறு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் இதுக்குள்ளே கொண்டு வரேன். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது வந்து அவர் சொன்னதை நான் மறுக்கவே இல்லை. செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்னதை நான் மறுக்கவே இல்லை. பாஜகவில் ரவுடிகள் இருக்காங்க, ஆனால் காங்கிரஸ் மாநில தலைவரே ரவுடியா இருக்கார், அப்படி நம்ம எடுத்துக்கலாம். பாஜகவில் மாநில தலைவராக ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி இருக்காரு, காங்கிரஸ்ல மாநில தலைவராக ஒரு முன்னாள் ரவுடி இருக்கார், அப்படி நம்ம எடுத்துக்கலாம்ல. ஒரே ஒரு விஷயம் தான் சார், எந்த கட்சியா இருந்தா இந்த பாஜக இப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்கு சார், பெரிய கட்சியா. இந்த கடந்த 2024 தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 2021 தேர்தலில் பாஜகனுடைய ஓட்டு சதவீதம் வந்து 2.6, ஆனா இப்ப வந்து 11.5% வந்திருக்காங்க. அது மிகப்பெரிய வளர்ச்சி. அது அண்ணாமலை வரவுக்கு பிறகு அந்த கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. இது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதே சமயத்தில் திமுக ஓட்டு வங்கி இழந்திருக்கு, அதிமுக இழந்திருக்கு, காங்கிரஸ் இழந்திருக்கு, கம்யூனிஸ்டுகள் இழந்திருக்கு, விடுதலை எல்லா கட்சியும் ஓட்டு சரிவை நோக்கி போகும்போது பாஜக மட்டும் ஏறுமுகத்தில் இருக்கு. அதுவும் அபரிமிதமான வளர்ச்சி. 2.6 இருந்து 11 சொல்லும்போது அது மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கு. இந்த அளவுக்கு வளர்ந்தது காரணமே திரு அண்ணாமலை ஐபிஎஸ். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பாஜக இப்படி வளர்ந்துட்டு வரும்போது புதுசா பிறந்த குழந்தைகள் 18 வயசுக்கு வந்து அதுக்கு பிறகுதான் கட்சியில சேர்ந்து அப்ப எல்லாமே புத்தரா தான் இருக்குன்னா பிஜேபியில ஆளே இருக்காது. அப்ப சுத்தமான ஆளா தான் இருக்குன்னா இருக்க மாட்டாங்க, வேற கட்சியில இருந்து வருவாங்க. அது வந்து திமுகவா இருக்கலாம், இல்லைன்னா அண்ணா திமுக, ரெண்டு தானே பெரிய கட்சி தமிழகத்துல. அப்ப அந்த கட்சிகள்ல இருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே வந்து புத்தனா தான் இருப்பாங்க, காந்தியா தான் இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுல 1-2 ரவுடிகளும் இருக்கத்தான் செய்வாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ரவுடிகளை வந்து ஒரு பெரிய பதவியில உட்கார வச்சு, செல்வ பெருந்தகை மாதிரி ஒரு முன்னாள் குற்றவாளியை கொண்டு போய் ஒரு பெரிய மாநில அளவுல பதவி இல்ல மாவட்ட அளவுல பதவின்னு கொடுத்து வச்சு ஊக்கப்படுத்தினா ஆதரிச்சா தப்பு. அவங்கள வந்து நீங்க வந்து அவங்கள வரக்கூடியவங்க, ஏன்னா இன்னொன்னு பாஜகவில் நீங்க வந்து மிஸ்டு கால் கொடுத்தாலே நீங்க உறுப்பினர் ஆகிறது. அதனால யாரை வேணாலும் நீங்க திட்டமிட்டே ஒரு 4 ரவுடியை உள்ள அனுப்பி விட்டுட்டு இவரெல்லாம் பாஜகன்னு காணிக்கிறதுல பாஜக தப்புன்னு சொல்றாரா அண்ணாமலை? அந்த இடத்துல பாருங்க, ஒரு தவறு நடக்குதுன்னா அதை வந்து நம்ம கட்சிக்காரன் செய்தான், அதனால அது சரிதானே அவர் நியாயப்படுத்துறாரா? அதை பாருங்க. அப்படி நியாயப்படுத்தினா தப்பு. அவர் அந்த மாதிரி பண்ணவே இல்லையே. அதாவது ஒரு விஷயத்த பார்க்கணும், திமுக அப்படியே நீங்க பாஜகன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, திமுகவில் ஒரு 90% மேல எல்லாமே ஏதாவது ஒரு தப்பு செய்த ரவுடிகளா தான் இருப்பாங்க.
குற்றவாளிகளாக தான் இருப்பாங்க. அது சேகர் பாபு எடுத்தாச்சா, ரங்கநாதன் இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர் பாபு அமைச்சர் தான். காந்தி எடுத்துடுங்க, இவர் வந்து முன்னாள் கள்ளச்சாராயத்தில் கைதானவர். இப்படி அவங்க வரலாறு எடுத்து பாருங்க, எல்லாருமே இப்போ இந்த குற்ற பின்புல நிறைய உள்ளவங்க இருப்பாங்க. இந்த பக்கம் பாஜக எடுத்தீங்கன்னா ஒரு 10% இருப்பாங்க. 10%மே அதிகமாக தான் இருக்கும். 90க்கு மேற்பட்ட இதுல நல்ல கொஞ்சம் ஒரு யோக்கியமான அதிகமான கட்சி பாஜகவா இருக்கும். திமுகவை எடுத்தீங்கன்னா யோக்கியமானவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா 1-2 பேரை மட்டும் தான் சொல்ல முடியும். கொள்ளையடிக்காதவங்க, ஏமாத்தாதவங்க, மிரட்டாதவங்க, இந்த மாதிரிப்பட்ட ஒரு நியாயமான மனிதர்கள் பாத்தீங்கன்னா திமுக வலை வீசி தான் தேடி எடுக்கணும். இதுதான் வித்தியாசம். அதனால செல்வத்து பெருந்தகை அவர்கள் வந்து அவரே வந்து அடிப்படையில அதான் சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே கதை தான். அவரு செவனேனி அவருக்கு வேலையை பார்த்துட்டு அண்ணாமலை ஐபிஎஸ் போயிட்டே இருந்தாரு. அவரை போய் சீண்டுங்கிற பேர்ல அது ஒரு காரணம் இருக்கு சார். என்ன அப்படின்னா 2014 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மோடி தான் அடுத்த பிரதமர் வேட்பாளருங்கிறது கிட்டத்தட்ட அந்த உறுதியாக கூடிய அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா மோடியை பத்தி 2011 இருந்தே அப்படிதான் இருந்துச்சு அவருடைய கிராஃப். மோடியை பிரதமர் நரேந்திர மோடி அன்றைக்கு 2011க்கு மேல யாராவது ஒருத்தங்க வந்து பாராட்டி பேசிட்டு அது ஆல் இந்தியா நியூஸ், யாராவது ஒருத்தர் அவரை திட்டாங்க விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா அது ஆல் இந்தியா நியூஸ். அடிக்கடி திரு மு கருணாநிதி அவர்கள் இந்த வேலையை செய்வார். திடீர்னு மோடியை பாராட்டி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவார். அது அன்னைக்கு வட இந்தியாவில் எல்லா சேனல்களிலும் பெரிய நியூஸாக வந்துட்டு இருந்துச்சு. அதாவது நீங்கள் திட்டினாலும் மோடியை திட்டணும், அப்போ தான் அது வெளியே வரும் செய்தி. பாராட்டினாலும் மோடியை பாராட்டணும், அப்போ தான் வெளியே செய்தி வரும். இது கிட்டத்தட்ட 2014 வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு இப்படி தான் அது ஒரு கதையில் போயிட்டு இருக்கு. அதே சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலையை சுற்றி அரசியல் நடக்குது. தமிழக அரசியல் வந்து அண்ணாமலையை சுற்றி நடக்குது. நீங்கள் திட்டினாலும் அண்ணாமலையை திட்டினாதான் அது வந்து ஒரு பெரிய நியூஸாக வெளியே வரும். பாராட்டினாலும் அண்ணாமலையை பேசுனீங்கன்னா தான் வரும் செய்தி வரும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் செல்வ பெருந்தகை வந்து எதையாவது ஒன்று அண்ணாமலையை பற்றி சொன்னாதான் வெளியே வருது, இல்லைன்னா செய்தியே போட மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறோம், போட மாட்டேங்கிறாங்க. ஆனால் அண்ணாமலையை பற்றி ஏதாவது ஒன்று சொன்னோம்னா பம்பு இழுத்தோம்னா அது செய்தியாக வருதுன்னு நினச்சிட்டு அண்ணாமலையை போய் கட்சியில எல்லாம் யோக்கியம் தான் இருக்கானா, அங்கே நிறைய ரவுடிகள் இருக்கா, அதுக்கு இந்த ரவுடி இருக்கா அந்த ரவுடி இருக்கான்னு கணக்க சொன்னாரு. அண்ணாமலை வந்து அட நீயே ஒரு ரவுடி தானப்பா அப்படிங்கிறத போட்டு உடைச்சிட்டாரு. இப்போ எதுக்கு இல்லை பிசிஆர் எதுக்கு தூக்கிட்டு வர்றாரு செல்வ பெருந்தகை? அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு அரசியல் தலைவர் இன்னொரு அரசியல் கட்சியை விமர்சிக்கிறாரு, அவர் அதே மாதிரி விமர்சனம் பண்ண வேண்டியதானே. நான் நினைச்சா உங்களை இந்த ஆளு இந்துவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரையில செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இந்துவே கிடையாது. இந்துவாக இல்லாத வரையில வெறுமனே இந்து ஆதி திராவிடர்னு போர்ஜரியா ஒரு சர்டிபிகேட்டை வச்சிருக்கதா தான் நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து பட்டியலின சமுதாயம்னே கிடையாது. சட்டப்படி அவர் பிசி பேருவார். எப்ப கிறிஸ்டினா மதம் மாறிட்டாரோ அப்பவுமே பிசி பேருவார். இவ்வளவுதான் இல்லை உண்மைத்தன்மை, இவ்வளவுதான். இந்த லட்சணத்துல வச்சுட்டு தான் இவர் வந்து பூதா வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா அவர் நான் வந்து உங்களுக்கு அதுவும் பிசிஆர் கேஸை சொன்னதை மாபெரும் அயோக்கியத்தை ஏன்ட்ட கேட்டீங்கன்னா, பிசிஆர் கேஸ்ல நான் உங்களுக்கு மேல வழக்க போடுவோங்கிறதுல மிரட்டல். இது இப்படியே கண்ட கண்ட ரவுடிகள் எல்லாம் ஊர்ல உள்ளவன்லாம் மிரட்டினவர் இப்போ அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஒரு போலீஸ் அதிகாரியே மிரட்டுறாரு. அதுக்குதான் ஹெச் ராஜா அவர்கள் சரியாக சொன்னார். அதாவது வந்து நீ அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணி பாருங்க, நாங்க பாஜகவில் உள்ள பட்டியலின சமுதாய மக்களை வைத்து தொண்டர்களை வைத்து நாங்க அதை அடுத்து போராட்டம் பண்றோம்னு சொன்னார். இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் சார், காங்கிரஸ்ல இந்த செல்வ பெருந்தகை அவர்களுடைய இந்த பிரச்சனை தொடர்பாக அவரை எத்தனை பேர் ஆதரிச்சு போராட்டம் பண்ணாங்க சொல்லுங்க? நேற்றுக்கு தமிழகம் முழுக்க போராட்டம் அறிவிச்சு எல்லா இடமும் பண்ணாங்க. எத்தனை இடத்துல பண்ணாங்க? 2-3 இடத்துல பண்ணாங்க. அப்படியே பிசு ஒருத்தருமே வரல. காங்கிரஸ்காரங்களே இதை ஏத்துக்கலைங்கிறது புரியுதா? செல்வ பெருந்தகை அவர்கள் ஏன்னா அவருடைய உண்மையில சொல்ல போனா இந்த நிறைய பேருக்கு வந்து செல்வ பெருந்தகை வந்து இப்படி இவ்வளவு பெரிய ரவுடியா இருந்திருக்காரு, குண்டராக்ட்ல உள்ள போய் கிடந்திருக்காரு அப்படிங்கிற கதையெல்லாம் வெளியே தெரியாது. அது மூடி மறைக்கப்பட்டு கடந்த காலம் அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி போயிட்டு இருந்தார். இப்ப பாருங்க, ஆடிட்டர் பாண்டியன் கொலை, அப்புறம் குண்டராக்ட்ல உள்ள போனது, அப்புறம் நில அபகரிப்புல போனது, அப்புறம் வந்து லண்டன்ல வந்து ஸ்கூல் வச்சது. இவர் வந்து அடிப்படையில என்னவா இருந்தாரு, ஒரு ரிசர்வ் பேங்க் இதுல வந்து ஒரு பியூனா இருந்தவர். அவர் எப்படி லண்டன்ல ஒரு காலேஜ் கட்ட முடியுது, ஸ்கூல்ல கட்ட முடியுது, ஒரு ஸ்கூல்ல வந்து தனியாக ஒரு ஸ்கூல் நடத்தக்கூடிய அளவுக்கு எப்படி வசதி வந்துச்சு, இந்த பணமெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை அண்ணாமலை எடுத்து முன்ன வைக்கிறார். அப்ப எடுத்து வைக்கும் போது மக்களுக்கு தெரியுது, தமிழர்களுக்கு இப்ப தெரியுது, ஓஹோ செல்வ பெருந்தகையினுடைய வரலாறு இப்படிப்பட்ட கேவலமான வரலாறு இருந்திருக்கு, இப்படி ஒரு கேடுகட்ட வரலாறை வச்ச ஒருத்தரை தான் கொண்டு போய் மகாத்மா காந்தியை தூக்கி பிடிக்கக்கூடிய காங்கிரஸுக்கு மாநில தலைவர் ஆக்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு போகுது. இது காரணம் யாரு? செல்வ பெருந்தகை தான். அவரு அரசியலா பண்ணிட்டு போயிருந்தாருன்னா சரியா இருந்திருக்கும். அவரு பெரிய மேதாவின்னு நினைச்சாரு. இன்னும் பாருங்க நாரிட்டு இடக்கு. இதனால இழப்பு செல்வ பெருந்தகை தான், அண்ணாமலை ஐபிஎஸ் கிடையாது.
பாருங்க, அவர் இன்னைக்கு இப்போ அவருடைய எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றாருல, எல்லா விஷயத்தையும் கிளறாருல. நீங்க கோர்ட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாருல. மன்னிப்பும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. என்னுடைய வரலாற்றுல அது கிடையாது, நான் உண்மையதான் சொல்லியிருக்கேன் போ அப்படின்னு சொல்லி அவ்வளவு கேஸ்ல உள்ள நம்பரோட கொண்டு வந்து போட்டார்ல. இப்ப வந்து இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ரவுடி சீட்டர் போட்டு தள்ளிட்டார்ல, இல்ல கிறிஸ்டி சீட்டர் இந்த இதுல நீ இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. செல்வ பெருந்தகை ஒருமையில பேசுறார், அண்ணாமலை அவர்களை ஒருமையில பேசுறார். பிரஸ் மீட்டுங்கிற பேர்ல வச்சுக்கிட்டு அவர் இவன் இப்படி பேசுறார். இந்த அளவுக்கு கீழே தரந்தாழ்ந்து போயிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, கொந்தளிக்கிறார். அவரால் அதை ஜீரணிக்க முடியல. ஆஹா, இந்த வரலாறுலாம் வெளியே இவனுக்கு தெரியாத வரலாறுலாம் கிளையில் விடுறாரு. இப்ப அது உள்ளாலே பெரிய பூகம்பம் தானே வெடிக்குது. காங்கிரசினுடைய உள்ள அடுத்த கட்ட தலைவர்கள் மத்தியில இல்ல முன்னாள் தலைவர் மூத்த தலைவர்களா இருப்பாங்க, அவங்கள்ட்டே வந்து இது தேவையாங்கிற மாதிரி தானே கேள்வி கேட்கிறாங்க. அவங்களுக்கே இல்ல உடன்பாடு இல்லைல்ல. செல்வ பெருந்தகை மாநில தலைவராகினாலே உடன்பாடு கிடையாது. அது ஏதோ திணிக்கப்பட்டவர் தான். சரி பரவாயில்ல, அதுக்கு வந்து அவரு அந்த எஸ்சிங்கிற கார்டை பயன்படுத்திக்கிட்டாரு. ஓகே, நல்ல விஷயம். அவங்க எஸ்சி, அவர் உண்மையிலே எஸ்சியா இருக்கணும், அதான் இல்லை, அங்கதான் பிரச்சனையே. அவர் ஒரு மதம் மாதிரி போன ஆளை கொண்டு வச்சிருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. சரி, உண்மையிலே எஸ்சிங்கிற கண்ணோட்டத்தில் வச்சாங்கன்னா சந்தோஷம் தான். பாஜக இதுக்கு முன்னாடி எல் முருகனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க. அதில் காங்கிரஸுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து சமீபத்தில் கொண்டு வந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சமூக நீதினு நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஒரு பாயிண்ட்ல. ஆனால் அது யோக்கியனா இருக்கணும்ல. காந்தியை சொல்லி அரசியல் நடத்தக்கூடிய காங்கிரஸுக்கு நிலைமையில பார்த்தா, அதாவது ஒரு காந்தி பேர்ல இருக்கக்கூடிய கள்ளச்சாராய கேஸ்ல கைதானவர் இப்ப அமைச்சரா இருக்காரு. அதே மாதிரி காந்தியை வச்சு அரசியல் நடத்தக்கூடிய காங்கிரசினுடைய மாநில தலைவராக ஒரு முன்னாள் ரவுடி இருக்காரு, முன்னாள் குண்டராக்டில் உள்ள போனவர் இருக்காரு. எவ்வளவு கேவலமான நிலவரம். தமிழகம் எப்படி இப்ப எதை நோக்கி போகுது தமிழக காங்கிரஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ணாமலைக்கு லாஸே கிடையாது. அவர் போலீஸு, செல்வ பெருந்தகை குற்றவாளி, அவ்வளவுதான். இப்ப இது போலீஸ் வீஸ் குற்றவாளிங்கிற மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கு அரசியல். இது எப்போ சார் முடியும்? இது எப்போ முடிவுக்கு வரும்? இவங்க 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனை, உருவபொம்மை எல்லாம் வந்து எரிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இது உருவப்பொம்மை 4 நாள் எரிப்பாங்க சார், அதுக்கு மேல இருக்கு. உருவப்பொம்மை எரிப்பாங்க, அது எரிக்க அண்ணாமலை பெரிய ஆளாயிட்டே இருப்பாரு. உருவப்பொம்மை அதான் சொன்னேன், பிசு போச்சுன்னு சொன்னேன். இவங்க போராட்டம் நடத்துறதுக்கு அது திட்டமிட்டு இருந்தாங்க தமிழகம் முழுக்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான், அதுவும் சில பேர் தான் வந்திருந்தாங்க. அவங்க காங்கிரஸ் தரப்புல உள்ளவங்களே இந்த விஷயத்துக்கு ஆதரவு இல்லை. ஏன்னா உண்மை தானே, இது இல்லைன்னு எப்படி மறுக்க முடியும்? இவர் வந்து ஒரு ரவுடி ஷீட்டர், அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு குற்றப்பதிவு உள்ள ஒரு நபர் அப்படிங்கிறது, செல்வ பெருந்தகைங்கிறது காங்கிரஸ்காரங்களுக்கே தெரியத்தானே செய்யுது. அப்புறம் இவ்வளவு தூரம் குற்ற பின்புலம் உள்ள ஒருத்தரை கொண்டு போய் நீங்க முன்னாள் குற்றவாளியை கொண்டு போய் மாநில தலைவரை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் தான் முட்டு கொடுக்க முடியும்? இவர் வந்து நல்லவர் தான், இவர் வந்து ஒரு வாழும் மகாத்மா காந்தின்னு சொல்ல முடியுமா யாராவது? இல்ல ஒரு புத்தன்னு சொல்ல முடியுமா? அது இல்லைல்ல. அது ஒரு ரவுடினா ரவுடி தான். முன்னாள் ரவுடினா என்ன, ரவுடி இருந்தா என்ன? ரவுடி தானே. ஒரு முன்னாள் ரவுடியை கொண்டு போய் நீங்க வச்சிருக்கீங்க போது அது அந்த கட்சிக்கே ஒரு கெட்ட பேர் தானே. அது அவங்களுக்கே உறுத்தலா தான் இருக்கு. அதனாலதான் அவருக்கு ஆதரவாக அண்ணாமலையுடைய உருவப்பொம்மையை எரிக்கணும்னு சொன்னது கூட அதிக ஆதரவு இல்லாம போச்சு, பிசுத்து போச்சு. அது இன்னும் 2 நாள் வேணா பேசிட்டு இருப்பாங்க. அது பிறகு அடுத்த பிரச்சனை வந்தோடனே இதை தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க. ஆனா செல்வ பெருந்தகை அவர்களுடைய முகத்திரையை அண்ணாமலை கிழிச்சது வந்து கண்டிப்பாக மக்கள் மனசுல இருந்து நீங்க எல்லா மட்டத்திலையும் அது போய் சேர்ந்துரு. ஓஹோ, இப்படிப்பட்ட ஆளா இவரு, இது தெரியாம போச்சா, ஏதோ ஒரு யோக்கியமா பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இப்ப விவாதம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது அப்படிதான், இழந்தது தான், பாதிப்பு தான். அண்ணாமலைக்கு இல்லை. அண்ணாமலைக்கு இன்னும் ஒரு பாத்தியா, அந்த வண்டவளத்துல தூக்கி தண்டவளத்துல ஏத்தி விட்டாரு பாரு, அண்ணாமலை மாதிரி தான் அண்ணாமலையை பத்தி பேசுறாங்க. அதனால இழப்பு வந்து செல்வ பெருந்தகை தான். சார் அதே போல் ஒரு பக்கம் அண்ணாமலை வர்சஸ் செல்வ பெருந்தகை போயிட்டு இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வர்சஸ் ஆர்எஸ் பாரதி, அந்த பக்கம் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ ஆர்எஸ் பாரதி மேலே வந்து அவர் வந்து மான நஷ்ட வழக்கு வேற வந்து போட்டிருக்காரு. இதனால் வரைக்கும் அவர் வந்து பொலிட்டிக்ஸ்குள்ளே வந்து இந்த 3 ஆண்டுகளில் வந்து நான் யார் மேலேயும் வந்து மான நஷ்ட வழக்கு போட்டதில்லை, ஆனால் ஆர்எஸ் பாரதி மேலே வந்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் வந்துட்டு பாஜக மாநில தலைவர் மேலே எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அவங்களால கூட இது வந்து நடந்திருக்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ இவங்க 2 பேருடைய விவகாரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது திமுக வந்து எப்பவுமே சித்தாந்த ரீதியாக ஒரு தடவை எதிர்கொள்ள முடியவில்லை அப்படின்னா உடனே இழிவுபடுத்த ஆரம்பிப்பாங்க. அதுல முதல் வார்த்தை தான் அண்ணாமலைக்கு எதிராக பயன்படுத்தினது தான் ஆட்டுக்குட்டிங்கிறது. கிண்டல் பண்றது, பொய்யை கட்டவிழ்த்து விடுறது. இது வந்து அவங்க ரத்தத்தோட ஊர்னது. ஏன்னா இவங்களுடைய குருநாதர் வந்து கால்டுவெல் ஃபார்முலா இது. அதாவது சித்தாந்த ரீதியா இந்து மதத்தை எதிர்கொள்ள முடியல அவரால். ஒரு கிறிஸ்தவ மத பரப்ப வந்தவர். அந்த மத கொள்கைகள் ரீதியாக ஒரு பைபிளை வச்சு ஒரு இந்து மதத்தை எதிர்கொள்ள முடியல. அடுத்த கட்டமா அவர் கையாண்டது வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்த ஆரம்பிச்சார். இந்து மதத்துல ஜாதி இருக்கு, அதுல வந்து குறிப்பா நாடார் சமுதாயத்துல ரொம்ப கேவலமா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். அதை இந்து மதத்தினுடைய வழிபாட்டு முறை இது எல்லாத்தையும் கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி பேசி
அதன் மூலமா மத மாற்றத்தை அவரு ஆரம்பிச்சார். இதே பாயிண்ட் தான் அன்னைக்கு அந்த ஆளு தான் ஆரம்பிச்சாரு. ஆரிய திராவிட இனவாதம் அன்னைக்கு ஆச்சார். ஆரியன் திராவிடன் அதைத்தான் இவங்க கட்டி எழுதிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும். அதுல இன்னொரு ஃபார்முலா வந்து இந்த எதிரியை வீழ்த்துறதுக்கு நமக்கு நேர்மையான மொழியில போக முடியல அப்படின்னா உடனே இந்த நரித்தந்திரமா ஆரம்பிச்சு பொய்களையா பரப்பி விடுவாங்க. அதை மாதிரி தான் அண்ணாமலைக்கு மேல பொய், அவதூறு, கேவலப்படுத்தி பேசுறது, இப்படி ஏகப்பட்ட இதை பண்ணாங்க. அந்த அடிப்படையில பண்ணல ஆர்எஸ் பாரதி வந்து உச்சகட்டமா இப்ப கூட பாருங்க, அண்ணாமலை வந்து நிறைய யூடியூப்ல எல்லாம் நிறைய பேர் அரசியல் விமர்சகர் இந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர், நிறைய பேர் சொல்ல முடியாது, ஒரு சிலர் வந்து அண்ணாமலை வந்து 500 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாரு, அதனால அவரை வந்து இந்த நீ லண்டனுக்கு படிக்க போனி அமித்ஷா சொல்லிட்டாரு. அது எதுக்கு சார் சொல்லணும்? அண்ணாமலைக்கு 3 ஆண்டு கால தலைவர் பதவி முடிஞ்சு போச்சு. அப்ப நிறைவு பெற்றது, அடுத்த ஆளை போட்டு ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு பதவியில இருந்து அவரை எடுத்துடலாம், முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதானே உண்டு. அதுக்கு எதுக்கு அவருக்கு நீங்க 500 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டிய, சொத்து சேர்த்திட்டிய, அதனால நீங்க வந்து லண்டன்ல போய் இருங்க. இதெல்லாம் ஒரு கதையா இது? அவரு ஒரு அப்பழுக்கற்ற ஆளு அப்படிங்கிறதுனால இங்க இருக்குது திமுக அரசாங்கம், இவர் வேலை பார்த்தது கர்நாடகத்துல, அங்க இருக்குது காங்கிரஸ் அரசாங்கம். இவருக்கு பேர்ல ஏதாவது ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருந்தா கூட ஆதாரப்பூர்வமா எடுத்து வெளியே விட்டுருவாங்க. அவ்வளவு வாய்ப்புகள் 2 ஆளுங்கட்சிக்கும் இருக்கு. தமிழக கர்நாடகா ஆளுங்கட்சிக்கு 2க்குமே இருக்கு கையில. இப்படியெல்லாம் இருக்கும்போது அண்ணாமலை பத்தி ஒரு துரும்ப கூட இவங்களால வெளியிட முடியல. அப்படியே இல்ல, அவர் நேர்மையான அரசியல் ஒரு அதிகாரியா இருந்தாருங்கிறது தானே உண்மை. அப்படி இருந்ததுனால தானே அவருக்கு இவ்வளவு பெருமையும் புகழும் கிடைக்குது. அப்ப அவரை டேமேஜ் பண்றதுக்கு இப்படி எதையாவது சொல்லணுங்கிற பேர்ல தான் கடைசியில வந்து கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் வடிச்சது யார் சார்? இல்ல ஒரு பித்தலாட்டத்தை பாருங்களா. கள்ளக்குறிச்சி இன்னைக்கு உள்ளது நிலவரப்படி அதிகாரப்பூர்வ பத்திரிகையில வந்தது 68ன்னு நினைக்கிறேன். இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ 2023 மே மாசத்துல வந்து 22 பேர் கள்ளச்சாராயத்துல மரணம் அடைந்தாங்க. மரக்காணத்திலையும் செங்கல்பட்டு பகுதியிலையுமா இறந்தாங்க. அன்னைக்கு 22, இன்னைக்கு வந்து 68ன்னு இன்னைக்கு நினைக்கிறேன் இப்போ உள்ள சமீபத்திய நிலவரம். இதுல நிறைய பொய் கணக்குன்னு சொல்றாங்க, நிறைய உண்மையை மூடி மறைச்சிருக்கேன்னு சொல்றாங்க. சரி இருக்கட்டு, 68ன்னே நீங்க வச்சிடுங்க. 68 ஒரு 20, 88, 90 போயிட்டு 90க்கு மேல போயிட்டு 100 நெருங்கி போகுது. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்க 100க்கு மேல போயிட்டாங்க. இது எதுக்கு விஷச்சாராயம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க சொல்லுங்க? போன வருஷமும் இதே மாதிரி தான் சொன்னாங்க, விஷச்சாராயம்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து கள்ளச்சாராயம் முதல் நாள், 2வது நாள் அது விஷச்சாராயம் மாறிச்சுது. அப்புறம் வந்து மெத்தனால் கலந்த விஷச்சாராயம்னு அப்படியே உருட்டி கொண்டு போன. என்ன விஷயம் தெரியுமா? கள்ளச்சாராயம்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை வடிச்சது யாருன்னு நீங்க சொல்லணும், எங்க வடிக்கப்பட்டதுன்னு சொல்லணும். கள்ளச்சாராயம்னா அப்படித்தான், எங்க வடிக்கப்பட்டது, யார் வடிச்சாங்க, இந்த 2 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். ஆனா விஷச்சாராயம்னு சொன்னீங்கன்னா அப்படி எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அதுதான் மெத்தனால்னு இன்னொன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மெத்தனால வாங்கிட்டு வந்தா தண்ணியில கலக்குனா வித்தான், அவ்வளவுதான். வாங்கினது யாரு? அது வந்து கண்ணுக்குட்டிங்கிறவ வாங்கி வித்தாரு. அவரு வந்து மாதேசிட்ட வாங்கினாரு. அதுல இவரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்கன்னு ஒரு 4 பேரை அடையாளம் காட்டிட்டு இந்த 4 பேரையும் ஜெயில போடுவாங்க. இப்ப கைது பண்ணி எல்லாம் போட்டாச்சு. அவங்க ஒரு 4 மாசம் 2 மாசத்துல வெளியே வருவாங்க. வழக்கம் போல அவங்க கள்ளச்சாராயம் விற்பாங்க. இவ்வளவுதான் சார். ஆனா உண்மையிலே மனசாட்சி இருந்துச்சுன்னா நீ வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு சிபிசிஐடி விசாரணையை ஓரம் கட்டி வச்சுட்டு சிபிஐ விசாரணைக்கு ஒத்துடுங்க. அண்ணாமலை கேட்கிறாருல, சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவை குறித்து சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லி அண்ணாமலை கேட்கிறாரு. அதுக்கு ஒத்திடுங்க. அப்போ உங்களுக்கு உண்மை தெரியும். அந்த வந்து வடிக்கப்பட்ட இடம் கல்வராயன் மலை. அங்க வடிச்சது திமுகவினுடைய 2 எம்எல்ஏ. ஒன்னு வந்து வசந்தம் கார்த்திகேயன், இன்னொன்னு வந்து உதயசூரியன். அதாவது உதயசூரியன் வந்து சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ, கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர். அதுவே வசந்தம் கார்த்திகேயன் வந்து ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏ, கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர். இவங்க 2 பேரும் தான் கல்வராயன் மலையில இந்த பக்கம் இவரு சாராயம் காய்ச்சிறாரு, அந்த பக்கம் அவரு காய்க்கிறாரு. 2 பேரும் காய்க்கிற சாராயத்தினாலதான் மேல போலீஸ்காரங்க கூட ரைடு போக மாட்டேங்கிறாங்க. கீழே வந்து பல கிராமங்கள்ல டாஸ்மார்க்கே கிடையாது. எடுத்தவாய் நத்தம், உதாரணத்துக்கு எடுத்தவாய் நத்தம்ங்கிற கிராமம் வந்து சங்கராபுரம் தொகுதிக்குள்ள வருது. அந்த எடுத்தவாய் நத்தத்துல கிட்டத்தட்ட 5000 வீடுகள்கிட்ட இருக்குதான். அந்த பெரிய கிராமத்துல டாஸ்மாக் கிடையாது. ஏன்னா கள்ளச்சாராயம் விற்கிறதுக்காக ஏல விடுறாங்களாம். யாருக்கு ஏற்பாட்டுல? உதயசூரியன் எம்எல்ஏ ஏற்பாட்டுல. கள்ளச்சாராயம் வடிக்கிறது யாரு? உதயசூரியன் எம்எல்ஏ. விற்கிறது அந்த ஊர்ல ஏலம் விட்டு அது மூலமா வித்துட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க உள்ள போக மாட்டாங்களாம். என்ன சார் இது கொடுமை? இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உதயசூரியன் எம்எல்ஏ அவங்க தாத்தா காலத்துல இருந்து கள்ளச்சாராயம் வடிக்கிறாராம் கல்வராயன் மலையில. அந்த மலையில வந்து இவரு 150 ஏக்கருக்கு வந்து கஞ்சா பயிரிட்டு இருக்காராம், ஊடு பயிராக. இது அங்க இருந்து வரக்கூடிய தகவல். இதெல்லாம் எப்படி முதலமைச்சருக்கு தெரியாம எப்படி இருக்க முடியும்?
அப்ப இவருடைய நோக்கம் வந்து இவங்க 2 பேருக்கும் வசந்தம் கார்த்திகேயன் உதயசூரன் 2 பேருக்கும் பாதுகாவல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவா வேலு, அவர் தான் பெரிய முதலாளி. அப்புறம் வந்து செஞ்சு மஸ்தான், அப்புறம் வந்து பொன்முடி, இவ்வளவு பேர் அதுக்கு பக்கபலமா இருக்காங்க. அவன் எப்படி வந்து நீங்க உங்களை காட்டி கொடுப்பீங்க? இவங்க குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய அரசு தானே இது. இதுதான் உண்மையான விஷயம். இந்த இவ்வளவு உண்மையா இதுக்குள்ள புதஞ்சு இருக்கும்போது இதை மடமாற்றம் பண்றதுக்காக அண்ணாமலை சாராயம் காய்ச்சி வித்தாருன்னு சொன்னீங்கன்னா உங்க கையில தானே சார் இது இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே உங்க கையில தானே இருக்கு. நீங்க விசாரணை நடத்தி அண்ணாமலையை கைது பண்ணி கொண்டு போலாமே. அண்ணாமலை தான் கள்ளச்சாராயம் காய்ச்சாரு கல்வராயன் மலையில, திமுக காரன் காய்க்கலன்னு சொல்லுங்க, அதே சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், 2023 அங்க ஒரு எஸ்பி இருந்தாரு, மோகன்ராஜ்னு பேரு. அவர் எதுக்கு சார் விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு போனாரு? டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி விருப்ப ஓய்வு எதுக்கு போனாரு? கள்ளச்சாராயத்தை கை வச்சாரு. அதுவும் குறிப்பாக ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி, அப்புறம் வந்து சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி, 2 சட்டமன்ற தொகுதிக்குள்ளாலையும் 6ஆ ஓடுது கள்ளச்சாராயம். அதை ஒழிக்கிறதுக்கு 25 காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இடமாற்றம் எல்லாம் செய்யறாரு. அதிரடியா நடவடிக்கை எடுக்காரு. இப்ப அவங்க நேரடியாக முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நீங்க அதை கண்டுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவர் முடியாதுன்னு மறக்கிறாரு. டிபார்ட்மெண்ட் வைஸ் மேல போறாரு. உள்துறை செயலாளர் யாரு? அமுதா ஐஏஎஸ், அந்த அம்மா வரைக்கும் கொண்டு போய் பாக்குறாரு. எந்த பலனும் அவருக்கு இல்ல. அவரால் எதுவுமே செய்ய முடியல. ரவுடிகளை ஒழிக்க முடியல, கள்ளச்சாரத்தை கட்டுப்படுத்த முடியல. போலி மது, இதுல வேற கல்வராயன் மலையில போலி மதுபான ஆலையெல்லாம் வச்சு நடத்தியிருக்காங்க. இப்பவுமே இருக்கலாம் தெரியல. அப்ப இதை எதுவுமே அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல. பார்த்தாரு. அது பிறகு ஒரு நம்பர் லாட்ரி, இதுவும் அங்க கொடி கட்டி பிறகுது. பார்த்தாரு, சரி மானத்தோட நம்ம வந்து நம்மளால இதுவரைக்கும் நேர்மையா வாழ்ந்துட்டோம், இதுக்கு மேல இதுல ஒண்ணுமே செய்ய முடியல. இவங்க பண்ற இந்த முறைகேடுக்கெல்லாம் நாம உறுதுணையா இருக்க முடியாது, அதனால வேலையை விட்டுரும் சொல்லிட்டு இந்த வருஷம் 2024 மே மாதம் 31 அன்று அவர் ஓய்வு பெற வேண்டிய மோகன்ராஜ் அவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து டிசம்பர் மாதம் 2023 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி விருப்ப ஓய்வு கொடுத்து வீட்டுக்கு போயிட்டார். இதான் சார் வரலாறு. 2023 போற வருஷம் தான், 6 மாசத்துக்கு முன்னாடி உள்ள பேப்பர் எல்லாம் எடுத்து பாருங்க, இந்த தகவல் எல்லாமே இருக்கும். அவர் ஏன் அந்த விஆர்எஸ் கொடுத்தாருங்கிற தகவல் நான் சொல்லதை நம்பாதுங்க. தினமலர் தினமணி, இந்த 2 பேப்பரை நான் பார்த்தேன். 2லயும் வந்து ஃபைல் பேப்பரை எடுத்து பாருங்க, இந்த 2மே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். உண்மை என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும் சார். இவ்வளவு பெரிய விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் வந்து அதை மூடி மறைக்கிறதுக்கு அழகா ஒரு நாடகம் நடத்துறாரு. அதுக்கு உறுதுணையா இவர் RS பாரதி வந்து அது வந்து திருப்பி விடுறாங்களா? அது பாஜக காரன் தான் கொண்டு வந்தா. அது வந்து அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குன்னா கண்டுபிடிக்க வேண்டியது தானே சார். உங்க கையில தான் காவல்துறை இருக்கு, மாநில காவல்துறையே உங்க கையில தானே இருக்கு. நீங்க தான் சட்ட ஒழுங்கு கையில வச்சிருக்கீங்க. ஒரு நாள் ஆகுமா சார்? 1 மணி நேரம் ஆகுமா? அண்ணாமலை தான் சாராயம் கொண்டு வந்தாருன்னா கொண்டு வருவார், அது இருக்கட்டும். கொண்டு வந்தாரு, கைது பண்ணுங்க, நீங்க அது செய்ய வேண்டியது தானே. அப்படின்னா பொதுவா போட்டு தள்ளி டேமேஜ் பண்ணிடுறது, அப்படியே இழிவுபடுத்த வேண்டியது. அதான் அவர் வந்து டிமாமேஷன் போட்டார். கரெக்டு தானே? அவரை நீங்க டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சீங்க, அவர் சட்ட ரீதியா அவர் எடுத்துட்டாரு. நிறைய எடுத்துட்டு போய் கோர்ட்ல போய் போட்டாரு. இன்னும் கோர்ட்ல போய் பதில் சொல்லுங்க, எதையாவது சொல்லி சப்பக்கட்டு கட்டுவோம். இப்படிதான் வந்து உங்க இளவரசர், ஓங்கோல் இளவரசர் அந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் இதே தான் சனாதனத்தை ஒழிப்போம். இந்த ஆளு மதம் மாறி போயிட்டார். நீங்க மதம் மாறி கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டு நான் ப்ரௌடு கிறிஸ்டின் வேற சொல்லிட்டார். சரி, நீங்க மதம் மாறி போன பிறகு நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட என்னுடைய மதம், என்னுடைய மூதாதையர்கள் வழிபட்ட பின்பற்றி வந்த மதத்தை இழிவுபடுத்த நீங்க யாருங்க? மதம் மாறி போனவங்க எல்லாம் போயிடுங்க. நீங்க அந்த மதத்துல நல்லது இருக்குன்னு சொல்றீங்க. அதுவும் பொண்ணுக்காவடி மதம் மாறின இந்த மாதிரி ஒரு கேவலமே கிடையாது. ஒரு பெண்ணுக்காக மதம் மாறின எந்த மனிதனையும் மனிதனாகவே நம்ம ஏற்றுக்க முடியாது. அவன் மனுஷனே கிடையாது. அது எப்படி சார் ஒரு பெண்ணுக்காக மதம் மாறலாமா? நீங்க வந்து அந்த கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு. எந்த கொள்கையை விட அந்த கொள்கை திறந்தது. நான் பைபிளை படித்தேன், குரானை படித்தேன், பகவத்கீதையை படித்தேன், உபநிஷத்தை படித்தேன். இதெல்லாம் படித்து பார்க்கும்போது எனக்கு கிறிஸ்தவ மதத்தை எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டதில் போனேன்னா அந்த இது ஏற்றுக்கலாம், ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் சார், விடுங்க. இதை விட அது பெருசாக இதான்னு சொல்லிட்டு விவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு சில விஷயம் ஏற்றுக்கொண்டதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணுக்காக நான் மதம் மாறினேன்னு சொல்கிறவனை நீங்கள் என்ன எப்படி ஏற்றுக்கிடுவீங்க? அப்படிப்பட்ட ஆள் இவர் வந்து இந்து மதத்தை ஒழிக்க போகிறேன்னு சொன்னார். இப்போ கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. இதுமே RS பாரதி இதே மாதிரி தான் அங்கே நடந்துட்டு அறிவாலயத்தில் இடந்துட்டு ஏதோ கத்திட்டு எடுப்பார்ல. இப்போ அவரும் இனிமேல் வந்து இதே மாதிரி கோர்ட்டுக்கு இதை மாதிரி இனிமேல் விட மாட்டாங்க சார். இதை மாதிரி வரும் காலங்களில் எல்லாத்தையும் இதே மாதிரி தான். நீங்கள் ஆபாசமாக பேசுறது, அதாவது இழிவுபடுத்தி பேசுறதுங்கிறது ஒரு கணக்கே இல்லாமல் போச்சு சார். அதை திமுகலாம் நம்பர் 1ல தான் இருக்காது. அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதான் செய்கிறாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த வேலையை தான் செய்துட்டு இருந்தாங்க. அதனால் இது வந்து RS பாரதிக்கு மேலே வழக்கு போட்டது 100% ஏற்புடையது, தப்பே கிடையாது.
சீக்கிரமா விசாரணை நடத்தி அதான் பால் கனகராஜ் அவர்கள் ஒரு பேட்டியில சொன்னார். இது வந்து பழைய சட்டம் கிடையாது, இது மோடி அரசாங்கம் கொண்டு வந்த புதிய சட்டம், 60 நாளைக்குள்ள தீர்ப்பு சொல்லி விடுவாங்கன்னு சொன்னார். சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட குற்றங்கள் குறை, எந்த மாதிரிப்பட்ட ஆபாசமா பேசுறதான் சரிதான், இந்த அவமரியாதையா பேசுறது எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். உண்மைக்கு புறம்பான கருத்து பொய்ய பரப்புறதெல்லாம், அதுவும் ஆர்எஸ் பாரதி ஒரு எம்பி சார், அவர் முன்னாள் எம்பி, இந்த உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர், அமைப்பு பொதுச் செயலாளர் திமுகவில், இவ்வளவு உயரத்துல இருக்கக்கூடியவங்க இப்படி எல்லாம் பேசலாமா? தெரு பொறுக்கி மாதிரி பேசலாமா? தப்பு சார். தலைவன் எவழியா தொண்டன வழி, அவ்வளவுதான். சீமான் வந்து ஒரு நேர்மையான ஒருத்தரா இருந்தா தொண்டர்களும் நேர்மையான வழியை பின்பற்றுவாங்க. சாட்டை துரைமுருகன் வந்து எப்படி அதுல இருந்து விதிவிலக்கா இருக்க முடியும்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரு இதை விட ரொம்ப 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 கேவலமா, உங்களுடைய பேச்சாளர்கள் எல்லாமே காலங்காலமா எத்தனை பேர்